அண்மை செய்தி. கோவை பன்னிமடை பகுதியில் அதிமுக நிர்வாகி கவி சரவணகுமார் என்பவருடைய மனைவி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கவி சரவணகுமாரின் மனைவி மகேஸ்வரியை கொலை செய்து விட்டதாக அவருடைய கார் ஓட்டுநர் காவல்துறையினரிடம் சரணடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இது குறித்த முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சதீஷ். சதீஷ், என்ன நடந்தது? முழுமையான விவரம். வணக்கம். கோவை துடிலூர் அடுத்துள்ள பன்னீர்மடை ஊராட்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா, இந்த ஊராட்சியின் முன்னாள் தலைவராகவும் அதிமுக கட்சியில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலராகவும் இருந்தவர் கவி சரவணகுமார். இவர் தற்போது கட்சியில் இருக்கிறாரு. கட்சியில் வேற பதவியில் இல்லை. இந்த நிலைமையில் இவருடைய மனைவி மகேஸ்வரி ஒரு 47 வயதானவங்க. இவங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா தாலியூர் பகுதியில். இன்று காலையில் வீட்டு கவி சரவணகுமார் வெளியே போயிடுறாரு. அவங்களுக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று, அவங்களும் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. வீட்டில் அந்த மகேஸ்வரி மட்டும்தான் இருந்திருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு 45 வயதான சுரேஷ் அப்படிங்கிற டிரைவர் என்ன மோட்டிவேஷன் தெரியல, அவர் குத்தி கொலை செஞ்சு விட்டு வடபள்ளி பகுதியில் இருக்கிற காவல் நிலையத்தில் போய் சரண்டர் அடைஞ்சிடறாரு. டிரைவர் கொடுத்த புகாரின் தகவலின் அடிப்படையில் தான் போலீஸ்க்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்கு. உடனே அவங்க போலீஸ் இந்த கொலை நடந்த இடம் தடகம் காவல் நிலையத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தகவல் தெரிவிச்சுடுறாங்க. சம்பவ இடத்துக்கு தடகம் போலீஸார் தற்போது விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தகவல் அறிஞ்சோன்னா இந்த தாலியூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி ஊர் பொதுமக்கள் இங்கே ஒன்றா கூடி இருக்காங்க. எல்லோரும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.